முனிவர்கள் இவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. சம்பா ஒரு பொம்பளை வேஷம் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த நாரத முனிவர்கள் இந்த முனிவர்கள்லாம் வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு விளையாடுறாங்க. சம்பாவோட நண்பன் ஒருத்தன் வந்து இந்த பெண்மணிக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கவே நாரத முனிவர் கண்டுபிடிச்சிடுறாரு அது சம்பான்ட்டு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அடே முட்டாள்களே, இவளுக்கு வந்து ஒரு இரும்பு உலக்கு பிறக்கும், அந்த இரும்பு உலக்கு தான் யாதவ குலத்துக்கே அழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. நாரதர் விட்ட சாபம் மாதிரியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி நைட்டே பழிச்சிருது. பழிச்சிருது இல்லாமல் அவருக்கு இரும்பு உலக்க பெற்றெடுக்கிறாரு சம்பா. அந்த அந்த செய்தி வந்து உக்ரசேனா அண்ட் கிருஷ்ணர்கிட்ட போய் சேருது. உக்ரசேனா வந்து கிருஷ்ணர்கிட்ட இதுமாரி ஆயிடுச்சேன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் புதிராக சம்பா அவனோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டான் அப்படின்னு புதிர் போட்ட மாதிரி உக்ரசேனாட்ட சொல்லிட்டு போயிடுவார். உக்ரசேனாவுக்கு புரியாது என்ன சொல்கிறாருன்ட்டு, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சம்பாவுக்கு பிறந்த அந்த இரும்பு உலக்கு இருக்குல்ல, அதை தூள் தூளாக அரைச்சி